பொறுப்பு இல்லாம பூஜை பொருளை இப்படி கீழே போட்டுட்டு நான் தான் அப்படி பண்ணேன்னு தைரியமா சொல்ற? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? விடு கமலா. கமலா என்ன பண்ற? விடு. உனக்கு என்ன புத்தி கிதி ஏதாவது பேதலிச்சு போச்சா? அங்க எல்லாரும் முன்னாடி நம்ம பொண்ணு அந்த ஆதிசங்கரை அடிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக என் பொண்ணை கை நீட்டி அடிக்கிறேன்னு கேட்க போனா என்ன தடுத்து கூட்டிட்டு வர? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புத்தி பேதலிச்சு போலங்க. உங்களுக்கு தான் பாசம் கண்ணை மறைச்சிருச்சுங்க. என்ன காரியம் பண்ண போனீங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆதிசங்கர் கிட்ட போய் இந்நேரம் நீங்க சண்டை போட்டிருந்தீங்கன்னா காயத்ரி நம்ம பொண்ணுங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் இத்தனை நாள நம்ம பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கும் நாம பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு அர்த்தமும் இல்லாம போயிருக்கோங்க. அதுக்காக பெத்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இன்னொருத்திட்ட அடி வாங்குறத பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? ஷோ, அடிச்சது 3வது மனுஷங்களா இருந்தா நீங்க என்னங்க சொல்றது? நானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேன், இறங்கி பதிலுக்கு அடிச்சிருப்பேன். ஆனா அடிச்சது ஆதிசங்கரிங்க. பெத்தவங்க நமக்கு நம்ம பொண்ணு மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை தான் அன்னிக்கும் இருக்குங்க. அண்ணி அவளை அடிக்கிற கையால தானே ஆதரிக்கவும் செஞ்சிட்டு இருக்காங்க. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல உணர்ச்சி வசப்படாம விலகி போங்கன்னு தான் சொல்றேன். ஐஸ்வர்யா, சாமிய பாக்குறதுக்கு முன்னாடியே நல்ல சகுனம். இன்னைக்கு நான் கேக்குற வரமெல்லாம் கிடைக்க போகுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எந்த விஷயமா வந்தோமோ அத உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு? நேரா விஷயத்துக்கே வரேன். இன்னைக்கு ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனியோட 15வது வருஷ செலிப்ரேஷன் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு உங்ககிட்ட யார் எது வந்து கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டியாமே? அள்ளி குடுக்கறதுல நீ கொடை வல்லல்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என் பொண்ணுக்கு உன் பையன் வேணும். உன் பையன் எங்களுக்கு மருமகனா வேணும். குடுப்பியா? பர்மிஷன் கொடுத்தாதான் அவ ஆதிசங்கரி. இந்த ஆதிசங்கரி என்ன வரத்தை கேட்டாலும் மறுக்காம கொடுக்கறவதான். அது மனுஷ ஜென்மங்களுக்கு மட்டும்தான். உன்ன மாதிரி ஈன பெறவங்களுக்கு கிடையாது. எதியா, உங்க அப்பா இருக்கிற தைரியத்துல நீ செழியன் அடையலான்னு கனவுல கூட நினைச்சிராத. இந்த சொசைட்டில எனக்கு இருக்கிற பவர் உங்க அப்பனை விட அதிகம். என்ன மீறி செழியனை நெருங்கவே முடியாது. யாருக்கு பவர் அதிகம்னு கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும். உன் பையன் செழியனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு உன் கண்ணு முன்னாடியே மனக்குளத்துல அவங்கள கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி உன்னை ஆசீர்வாதம் பண்ண வைப்பேன். அப்படி பண்ண வைக்கலன்னா நான் ரங்கநாத இல்ல. அது ஒரு காலமும் நடக்காது. பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி சரி, முகத்துல எதையும் காட்டிக்காம வாங்க. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நம்மளும் கிளம்பலாம். வாங்க. வாங்க. என்ன நீ கோவில்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா?
பூஜை தட்டு அப்படி விழுந்தத என்னால மறக்கவே முடியல. ஏதாவது சங்கடப்படுற மாதிரியான காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க அவர்கிட்ட வாங்கின பூத்தட்ட இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற ரேஷ்மா கிட்ட தான் நியாயமா கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு வீட்ல வேலை செய்யறவ கிட்ட போய் கொடுத்தா அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அதான் நீ அபசகுணமா விழுந்துருச்சு. அன்னபூர்ணி, என்ன இது தெரியாம நடந்து போச்சு, அதை ஏன் பெருசாக்கிட்டு இருக்க நீ? ஐயோ, நீங்க எதுக்கு நான் இவ்ளோ கவலைப்படுறீங்க? ஆமா, உங்களுக்கும் காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல உங்களுக்கும் காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வாய் விடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மனிதாபிமானம் இல்லாம யாரும் தப்பு பண்ணா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அண்ணே, உங்க ஹீரோயிசம்லாம் நீங்க வெளியில போய் காட்டுங்க, அதெல்லாம் எங்க வீட்ல வேண்டாம். கேர்ஃபுல்லா நடந்துக்க வேண்டியவ கேர்லெஸ்ஸா நடந்துக்கிட்டதாலதான் தட்டு தடுமாறி கீழே விழுந்துருச்சு. அது அண்ணி மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும், அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சும்மா குறுக்க மறுக்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவ என்ன வேணும்னா தட்ட கீழே போட்டா? அவ வேணும்னு போட்டாலோ இல்ல வேண்டான்னு போட்டாலோ தட்டை கீழே போட்டால. ஏன் புரியாம பேசுற நீ? என்னங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பாத்துக்கிட்டோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம கூட கூட பேசிட்டு இருக்கீங்க? நம்மளை விட அண்ணனுக்கும் அன்னிக்கும் தான் காயத்ரி மேல உரிமை அதிகமா இருக்கு. அவங்க பாத்துப்பாங்க, விடுங்க. என்னங்க பேசுறீங்க? அன்னபூரணி, சும்மா இருக்க மாட்ட, பேசாம இரு. அண்ணி, சாமிய பார்க்க போன இடத்துலதான் நிம்மதி இல்லாம போச்சு. கொஞ்சம் வீட்லயாவது என்ன நிம்மதியா இருக்க விடு. முடிஞ்சத பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரியா? கோயில்ல எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சத கேட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு தரேன்னு நான் சொல்லிட்டேன். நீயும் என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்த. ஆனா நீ கேட்கறதுக்கு முன்னால நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. நீ என்கிட்ட கேட்காமையே விட்டுட்ட. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அது அம்மா வாங்கி தரேன். எல்லாரும் இருக்காங்களேன்னு என்கிட்ட கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கா? ஆமாம்மா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே. என் பையன் அவனுக்கு பிடிச்சத என்கிட்ட தனியா கேட்கணும்னு ஆசைப்படுறான்.